வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவறுகிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ காணி அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு கேட்குறீங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நல்லூருக்கு அருகாமையில் வந்து நிறைய பேர் வந்து காணி கேட்குறீங்க. இதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் டெய்லி எடுத்து கேட்குறீங்க அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு சொல்லிடலாம். நல்லூருக்கு பக்கத்தில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய காணி துண்டுகள் வேணும்னு சொன்னால் இன்றைக்கு இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா துண்டு காணிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் இருந்து சரியாக பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் தூரத்தில் இந்த காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான துண்டுகள் இருக்குது, எந்த ரோட்டில் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு வடிவாக காட்டிக்கொள்கிறேன். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார தேவைகளுக்காக வந்து நீங்கள் இதை கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் போகலாம், அந்த இடத்துக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்னாடி நாங்கள் நிற்கிறோம். இப்படியே பார்த்தீங்கன்னா இருந்தால் முன்னுக்கு இருக்கிற ரோட் பார்த்தீங்கன்னா இது பருத்தித்துறை வீதி. இப்படியே நாங்கள் பருத்தித்துறை வீதியிலிருந்து சரியாக நாங்கள் இப்படியே போக போகிறோம். இப்படியே உங்களுக்கு என்ன மாதிரி அந்த காணிக்கு நாங்கள் எப்படி போகிறதுன்ற சொல்லி அப்படியே நாங்கள் காணொலியில் அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். வாங்க இப்படியே வந்து பயணத்தோடு அப்படியே போகலாம். நல்லூர்லேருந்து இப்போ நாங்கள் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காணி எந்த இடத்துல அமைவிடும்ன்றதை சரியாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த காணி எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால அதை காட்டிக்கொள்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கேட்குறீங்க காணி இந்த அமைவிடம் சரியாக தெரியலன்னு சொல்லி. இப்போ நீங்கள் காணொலியில் பார்க்குறதே நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு முன்னுக்கு வந்துட்டோம். இப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்லூர் குறுக்கு வீதியால் நாங்கள் இப்போ திரும்ப போகிறோம். அப்படியே நாங்கள் போனோம்னா இந்த காணியை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலேருந்து வந்து நாங்கள் அப்படியே பருத்தித்துறை வீதியால் வரைக்க யாழ்ப்பாணம் மாநகர சபை இருக்குது. அதுலேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு எதிர பார்த்தீங்கன்னா நல்லூர் குறுக்கு வீதி இருக்குது. இந்த நல்லூர் குறுக்கு வீதியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சரியா, இந்த காணி துண்டுகள் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அந்த ஆசை வந்து இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து வேண்டும்னு சொல்லி ஒரு பிரதான வீதி மோப்புடைய வந்து இந்த காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இப்படியே வாங்க நாங்கள் போய் பார்க்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 200 மீட்டர் தூரத்திலே இந்த காணி துண்டுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லூர் குறுக்கு வீதியால் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். போய்க்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய வீடுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு அயற் சூழலில் அமைந்த காணி துண்டு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள் இவ்வளோ வந்து இவ்வளோ ஒரு அழகான இடம்னு சொல்லி உங்களுக்கு வீதியை காட்டுறதுக்கான காரணம் உங்களுக்கு ஒரு நேர்லேயே வந்து பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குது. அதனாலே அப்படியே காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் காணி துண்டு கிட்ட வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த காணி இங்கே நாங்கள் காணிக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம். இப்படியே நாங்கள் பார்த்த நாங்கள் பருத்தித்துறை வீதி இருக்குது தானே, பருத்தித்துறை வீதியிலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா இங்கால கிட்டவே வந்திருக்கு இந்த காணி துண்டுகள். இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டேன். இப்படியே எங்கால பார்த்தீங்கன்னா நாவலர் ரோட் சந்தி இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரியும், இது 2 பாதையோட போய் ஜாயின் ஆகிற இந்த குறுக்கு வீதி நல்லூர் குறுக்கு வீதியில் இந்த காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் ஒரு நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழல்லே வந்து வீடு கட்டவும் நினைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு 4 பரப்பு காணி வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பரப்பு ஏற்கனவே வித்தாச்சு, விலப்பட்டுடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முன்பக்க மாமரம் நிற்கிற 2 பரப்பு தான் இப்போ விற்பனைக்கு இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா 6.25 பரப்பு இருக்குது. உங்களுக்கு இப்படி மொத்தமாக வேணும்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே ரோட்டுக்கரையோடு இருக்கிற இந்த 2 பரப்பும் பின்னுக்கு இருக்கிற 6.25 நீங்கள் இப்படியே ஒரேதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பிரிச்சும் இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு விசாலமான ஒரு பெரிய ஒரு காணி துண்டு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. அதுதான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படியே முன் காணி துண்டில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பெரிய மாமரம் நிற்கிது. கருத்த கொழும்பு மாமரம் முன்னுக்கு நிற்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதனங்கள்னு சொல்லிக்க உறுதி காணி, அதே மாதிரி சோழவரி எல்லாமே வந்து வடிவாக வந்து கட்டி இருக்கணும். அதுக்கான உறுதிகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அண்ணா சொல்லிக்கிறார். இப்போ உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த 6.25 பரப்பையும் நீங்கள் ஒரே தான் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 பரப்பு முகப்போடையும் அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பிரித்து உங்களுக்கு வேணுமா இருந்தால் கூட நீங்கள் பிரித்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காணியோட உறுதி, அதே மாதிரி தோம்பு, அதே மாதிரி சோழவரி பத்திரம் எல்லாமே ஒழுங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாமே வந்து சரியாக வந்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காணியை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்வையிடலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கால பார்த்தீங்கன்னா இந்த பிரித்து உங்களுக்கு இந்த காணி துண்டு வேணுமா இருந்தால் அங்கால பார்த்தீங்கன்னா 15 அடி பாதை வந்து பிரித்து விட்டுருக்கணும். இந்த பின்னுக்கு போகிறதுக்கேற்ற மாதிரி 15 அடி பாதை வந்து
பிரித்து விட்டுருக்கணும். அதனாலையும் போகலாம். இப்போ வாங்க நான் உங்களுக்கு அதிலிருந்து வடிவாக காட்டி கொண்டு வரேன் என்ன மாதிரி அப்படி இதிலே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு 2 பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் அந்த காணி துண்டுகள். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிறப்பு காணி துண்டு விற்பனைக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாதையும் இருக்குது. அதே அப்படி உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா 15 அடி பாதை. இப்போ நாங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பிறப்பு காணியும் துண்டும் வந்து விற்பனைக்கு இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து 6.25 பிறப்பு காணி துண்டுகளும் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 பிறப்பாக வந்து பிரிச்சிருக்கணும். இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃப்ரண்ட் பேஸ் உள்ள மாதிரியான ஒரு காணி துண்டு பாருங்க. ஒரு பிரதான வீதி ஒரு மோப்பா கொண்ட ஒரு காணி துண்டுகளான் விற்பனைக்கு வந்திருக்கு. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 15 அடி பாதை வந்து விட்டுருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த காணொலியை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த காணி அமைவிடமுங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே இங்கே பார்த்த கொஞ்சம் தூரத்தில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் இருக்குது. உங்களுக்கு சொன்னான் முன்னுக்கு வந்து 2 பிறப்பு காணி துண்டு வந்து விற்பனைக்கு இருக்குது. அந்த பிரதான வீதி மோப்புடையே அந்த காணி துண்டு விற்பனைக்கு இருக்குது. அது யாருக்கும் பிடிச்சி இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வீட்டுக்கு வந்து ஃப்ரண்டாக தேவைண்டா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக சொன்னால் இந்த காணி உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ணாண்டா இந்த காணி அவராம் வந்து அவசர தேவை கருதி வந்து விற்பனை செய்கிறார். நேரடியாக பார்த்தீங்கன்னா நான் அவற்றை கான்டாக்ட் நம்பரை எல்லாத்தையும் தந்துடுவேன். நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு விளம்பர சேவையாக தான் நான் செய்கிறேன். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிறப்பு இருக்குது. இப்போ நீங்கள் மெயின் ரோட்டோட ஒரு வீடு கட்டணுமா இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை கடை கட்டணும்னா கூட நீங்கள் அந்த துண்டை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிறப்பு உள்ள ஒரு காணி துண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 அடி பாதையால் உள்ளுக்க வந்துட்டோம். 6.25 பிறப்பு இதில் இருக்குது. 4 துண்டுகளாக வந்து பிரிச்சிருக்கணும். உங்களுக்கு தேவையான வடிவமைப்பில் வந்து நீங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால் பக்கம் தேவையானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அங்காலயம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அங்காலயம் எடுத்துக்கொள்ளலாம், அங்காலயம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியே வந்தீங்களே இருந்தால் நடுவில் ஒரு பாதை ஒன்று வருது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரவுண்டை போட்டு கொண்டு வருது. பட் எல்லா காணிகளுக்கு முக்கியமானது பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு காணியை வேண்டிய ஒரு வீடு கட்ட போகிறீங்களா இருந்தால் மிக முக்கியமான விஷயம் வந்து ரவுண்டை போட்டிருக்கணும். இப்போ பாதையிலேருந்து உள்ளுக்க வந்து திருப்பி கொண்டு போகிறக்கூடிய வழித்தடம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வீடு கட்டுறக்கான அனுமதி கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது சர்வே பிளான் படி வடிவாக இதுக்கு வந்து ரவுண்டை போட்டு விட்டுருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காணி துண்டுகளுக்கு வர்ற பாதைன்னு சொல்லலாம். இதில் அங்கே இருந்து அப்படி இந்த மதில்கரையாக வந்து இல்லை உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த மதில்கரையாக வந்து இப்படியே வந்து இதில் ரவுண்டப் போட்டுருக்கு. இப்படி ரவுண்டப் போட்டில் எடுத்துக்கொண்டு திரும்பி போகக்கூடிய மெயின் வீதிக்கு வந்து போகக்கூடிய மாதிரி தான் இந்த காணி துண்டை வந்து அமைச்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு காணி வந்து எங்கேயும் வேண்டுறீங்களா இருந்தால் முக்கியமாக முதல் பார்க்க வேண்டியபடியே காணின்ற உறுதியியல் எல்லாமே சரியாக இருக்காண்டு முதல் பார்க்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா காணின்ற தோம்புகள் எல்லாமே சரியாக இருக்காண்டு எல்லாம் பார்க்கணும். இந்த காணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ணாண்டா காணி அவர் முக்கியமாக சொல்லிக்கிற பார்த்தீங்கன்னா தோம்புகள் தொடக்கம் எல்லாமே வந்து மிகவும் சரியாகவும் தெளிவாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதேமாதிரி நீங்கள் வந்து அண்ணாட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தருவேன். நீங்கள் அவரோட கதைச்சி பேசி நீங்கள் ஆவணங்களை நீங்கள் உங்களோட சட்டத்திறனிகள் மூலம் சரி பார்த்து நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி ஒரு அமைய பெற்ற ஒரு காணி தானே. உங்களுக்கு இந்த காணி துண்டு ஒரு வடிவாக காட்டிக்கொள்கிறேன். இதில் ஒரு துண்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்காலையும் இன்னும் ஒரு துண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 2வது துண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3வது துண்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால 4வது துண்டு இருக்குது. இப்படியே நீங்கள் பார்த்துக்கொள்ள 4வது துண்டு. இப்படி வந்து 4 துண்டுகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு துண்டும் இருக்குது. அது 2 பிறப்புமா இந்த காணி துண்டு வந்து அமைஞ்சிருக்குது. எல்லாரும் நீங்கள் முதல் கேட்குற கேள்வி வந்து காணின்ற மண் வளம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே சொல்ல போனால் நல்ல ஒரு மண் வளம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கங்கள் எல்லாமே மரம் இருக்குது. அதே வந்து அண்ணா சொல்லியிருந்தார் நல்ல மண் வளம் அதே மாதிரி நன்னீர் நிலைகளை கொண்ட காணி துண்டுகள்லாம் இந்த காணிகளாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அண்ணாவோட நேராக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த காணி துண்டுகளை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கங்களில் என்ன மாதிரியான பெரிய பெரிய வீடுகள் இருக்குன்னு இப்படி சுற்றி பாருங்க. இஞ்சால பார்த்தீங்கன்னா மரங்கள் அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னா மேல்மாடி வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அப்படியே அங்கே பிரதான வீதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வாகனங்கள் போகிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காணி துண்டுகள்லேருந்து பக்கங்கள்ல என்ன அமைவிடங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஒரு கேள்வியை வந்து கேட்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் வந்து 800 மீட்டரில் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை வீதியும் இதுக்கு பக்கத்துலேன்னு சொல்ல நடையிலே போகலாம். அதே மாதிரி இங்கால நாவலர் ரோட் பக்கத்தில். அதே மாதிரி மிகவும் முக்கியமாக சொல்ல போனால் யாழ்ப்பாண டவுன் இருக்குது தானே நகரம் வந்து இதிலேருந்து நீங்கள் 5 நிமிஷத்துலேயே போகக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே வந்துருக்கு. நான் நினைக்கிறேன் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அனளவாக வரும் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. 1.5 கிலோமீட்டருக்காக வரும் நினைக்கிறேன். அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் 1 கிலோமீட்டர் அப்படி வரும். இப்படி வந்து பக்கங்களே இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி கச்சேரி இருக்குது தானே. கச்சேரியும் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பக்கத்துலேயே இருக்குது கச்சேரி.
இதுலேருந்து சரி 1 கிலோமீட்டர் அப்படி வரும் நினைக்கிறேன் கச்சேரி. அதே மாதிரி பிரசித்தி பெற்ற பாடசாலைகள் எல்லாமே பக்கங்களில் இருக்குது. இப்படி வந்து தெரியும் டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு காணின்றாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். இது ஒரு நல்லூர் பிரதேசத்தில் இருக்குது. ரெண்டாலும் பார்த்தீங்கன்னா நகரத்தை ஒரு அண்டின ஒரு பிரதேசமாக தான் இருக்குது. நல்லூர்ன்றாலே எல்லாருக்கும் தெரியும். பல பேரும் என்னட்ட கேட்குறத அடித்து தவறுன்னு அஞ்ச காணி இருக்குது, அங்கே இருந்தால் அதில் எடுத்து போடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இந்த நல்லூரில் இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன். மிக முக்கியமாக யாராவது நீங்கள் பார்க்க வாரீங்களா இருந்தால் அண்ணாண்ட கண்டக்ட் நம்பர் தரேன், கண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மாதிரி சில பேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் வந்து இந்த காணி துண்டுகளை வந்து ஒரே இதாகவும் நீங்கள் எடுக்கணும்னு யோசிப்பீங்க. இந்த பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இந்த பிரிச்சிருக்கு தானே, இந்த பிரித்த காணியில் அப்படி ஒரே துண்டாக எடுக்கணும்னு யோசிச்சா கூட நீங்கள் ஒரே இதாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது இப்போ நீங்கள் பிரிச்சும் எடுக்கணும்னு யோசிச்சாலும் நீங்கள் பிரிச்சும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியை உங்களுக்கு வடிவாக காட்டியிருப்பேன். எல்லாரும் கேட்பீங்க இந்த காணின்ற விலை என்ன விலைன்னு. காணி உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கம் போட்டிருக்கிறேன். அவரோட கதைச்சி பேசி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு முகப்போட ஒரு பிரதான வீதி முகப்போட இருக்கிற காணி துண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி சம்பந்தமான முழு தகவல்களையும் தந்திருப்பேன். உங்களுக்கு இந்த காணொலி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படியே நல்லூர் காந்த சுவாமி ஆலயத்திலேருந்து அப்படியே கூட்டி கொண்டு வந்து காட்டிக்கிறேன். இப்போ நீங்கள் யாராவது தேவையாக இருந்தால் நீங்கள் அண்ணாட காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக அடுத்த விஷயம் சொல்லி கொள்கிறேன். நீங்கள் நேரடியாக அண்ணா இப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்து வேண்ட போகிறீங்களா இருந்தால் அவற்ற அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் மாற்றி பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இங்கே நீங்கள் வேண்ட போகிறீங்களா இருந்தால் கூட இங்கேயே காசை மாற்றி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் ஒரு நல்ல ஹானி எனக்கு என்ன பொறுத்தவரை நல்ல காணி. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த காணொலி வந்து ஒரு பயனுள்ளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது எந்த இடத்துல காணி வேணும்னு சொல்லுங்கள், நான் அந்த இடத்துல காணொலியை வந்து பதிவு செய்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான காணொலி சந்திக்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதலாக வந்து பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். நன்றி.